மார்னிங் சில்ட்ரன். மிஸ் இப்போ உங்களுக்கு மேக்ஸில் நேற்று என்ன சொல்லி தந்த படுக்கை கோடுகள், குத்துக்கோடு, நேர்கோடு சொல்லி தந்திருந்தேன். சாய்வு கோடு 3 சொல்லி தந்திருந்தேன் இல்லையா? இப்போ அதில் நேற்று ஒரு ஒர்க் ஷீட் உங்களுக்கு தந்திருந்தேன். இப்போ ரெண்டாவது இதுவும் ஒரு ஒர்க் ஷீட் தான், உங்களுக்கு ஆக்டிவிட்டி தான். சொல்கிறப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் அதுவும் இல்லாமல் அந்த அடிப்படை வடிவங்களை சொன்னேன் இல்லையா? சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம் அதுவும் வரும். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? போகலாமா நம்ம கிளாஸ்க்கு? கவனிமா, இதில் கீழ்காண்ப 3 ஷேப்ஸ் தந்திருக்காங்க, 3 வடிவங்கள் தந்திருக்காங்க. இதில் எது செவ்வக வடிவம் அப்படின்றது, கீழ்காண்பவற்றில் செவ்வகம் எது? ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மிஸ்ஸு சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. நான் டிக் பண்ணுறது தான் கரெக்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு செவ்வகம், சதுரம், முக்கோணம், கீழ்காண்பவற்றில் செவ்வகம் எது? ஸோ இதை டிக் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ வாங்க, கரெக்டுனா கரெக்டுன்னு வந்துடும். க்ரீன் டிக் வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு இப்போது இந்த வளையல் எந்த வடிவத்தில் இருக்குது? எந்த வடிவம்? வட்ட வடிவம். எந்த வடிவம்? வட்டம். முக்கோணம், சதுரம், வட்டம் தந்திருக்காங்க. நம்ம வட்டத்தில் கிளிக் பண்ணியிருக்கோம். ப்ளூ கிளிக் விழுந்துருச்சா? கரெக்டாக இருந்தால் க்ரீன் டிக் விழுந்துடும் பச்சை கலரில். ஓகே, அடுத்தது பாருங்கள். கைபேசி, மொபைல் ஃபோன். இது எந்த வடிவத்தில் இருக்குது? முக்கோணம் சொல்லியிருக்காங்க. கைபேசியின் வடிவம் முக்கோணம் ஆகும். முக்கோணமாக இது செவ்வக வடிவம் இல்லையா? அப்போ இது சரியா தவறா? அப்போ என்ன பண்ணணும்? தவறு. அப்போ இதுக்கு டிக் பண்ணணும். ஓகேவா? இதை செலக்ட் பண்ணிடணும். சரின்னா உனக்கு க்ரீன் கலரில் டிக் விழுந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எழுத்து பார்த்துக்கோ. மேலே எஃப் என்ற ஆங்கில எழுத்தில் காணப்படும் படுக்கை கோடுகளின் எண்ணிக்கை. எஃப் என்ற லெட்டரில் படுக்கை கோடு, ஸ்லீப்பிங் லைன் எத்தனை இருக்குது? 2. எத்தனைமா இருக்குது? அப்போ 2க்கு டிக் பண்ணணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் இதை செலக்ட் பண்ணிட்டோமா? கரெக்டுனா கரெக்டுன்னு விழுந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ 3 பிக்சர்ஸ் தந்திருக்காங்கம்மா. இதில் சதுர வடிவில் உள்ள பொருள் எது? எது சதுர வடிவில் உள்ளது? சதுரம்னா 4 பக்கமும் சமமாக இருக்கிறது தான் சதுர வடிவம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு பிளாஸ்டிக் டப்பா. அடுத்தது பென்சில் பாக்ஸ், அது செவ்வகம். அதுக்கப்புறமா இருக்கிறது கேக்கு தான் சதுர வடிவில் இருக்கிற பொருள். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்படி டிக் போட்டுடணும். அப்படி இல்லைன்னா இதை செலக்ட் பண்ணிடணும். கரெக்டுனா ஓகே, கரெக்டுன்னு வந்துடும். சதுர வடிவில் உள்ள பொருள். நெக்ஸ்ட்டு 3 கோடு தந்திருக்காங்க பாருமா. கீழ்காண்பவற்றில் குத்துக்கோடு எது? 3 கோடு தந்திருக்காங்க. எது உங்களுக்கு கரெக்டான கோடு அப்படின்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னது கொஸ்டின் கேட்டுக்கிறது? எது குத்துக்கோடுன்றது. ஃபஸ்ட்டு படுக்கை கோடு, சாய்வு கோடு, அடுத்தது குத்துக்கோடு. எது குத்துக்கோடு? இதுதான் குத்துக்கோடு. இது குத்துக்கோடு. இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட் இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்கம்மா. கவுண்ட் பண்ணணும். சதுரங்கள் நல்லா கவனிங்க. எத்தனை சதுரங்கள் இருக்குது? இங்கே உங்களுக்கு 5, 4, 1 கீழே ஆப்ஷனில் தந்திருக்காங்க. எத்தனை பாரு? 1, 2, 3, 4. இது ஒரு சதுரம் பெருசு. 5 சதுரங்கள். ஸோ 5க்கு டிக் பண்ணணும். ஸோ 5 செலக்ட் பண்ணு. கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு வந்துடும். க்ரீன் கலர் டிக் விழுந்துடும். நெக்ஸ்ட்டு அடுத்தது கீழ்காணும் படத்தை முக்கோணமாக மாற்ற தேவைப்படும் கோடு எது? எந்த கோடு இருந்தால், இந்த வளைவு கோடா, குத்து கோடா, சாய்வு கோடா, எந்த கோடு இருந்தால் கீழ்காணும் படத்தை முக்கோணமாக மாற்ற முடியும்? எந்த கோடு பாரு? இந்த கோடு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாமா? கரெக்டு, சாய்வு கோடு. இப்போ படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இது முக்கோணம், 3 பக்கங்கள் உள்ளது. இதில் எத்தனை இருக்குது? நடுவில் 2ஆக பிரிச்சுருக்காங்க இல்லையா? ஸோ எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, இதை சுற்றி 1, 3. ஸோ ஓகே, 3 இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை? 3 முக்கோணங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ இது என்னது? இது தோசை. இந்த தோசையோட வடிவம் எது? வட்டம் சொல்லியிருக்காங்க. தோசையின் வடிவம் வட்டம் என்பது சரியா தவறா? தோசையின் வடிவம் வட்டமா இல்லையா? ஸோ வட்டம். அப்போ சரி. இதை செலக்ட் பண்ணணும். சரின்றதை செலக்ட் பண்ணிட்டோமா? இப்போ இதுதான் கரெக்டு. ஓகேவா? இப்போ முடிச்சாச்சு நம்ம.
வந்து ஒரு எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். நாளைக்கு இன்னொரு எக்ஸசைஸ் உங்களுக்கு அதுலேயே சொல்லித்தரேன். அதில் ஒரு ஒர்க் ஷீட், மொத்தம் 3-4 ஒர்க் ஷீட் வரும். ஏற்கனவே ஒரு 2 சொல்லி தந்திருக்கேன், இன்னும் ஒரு 2 இருக்குது. இதை ஒன்று சொல்லி தந்துட்டேன்னா அடுத்து இன்னொன்று இருக்குது. இதை நல்லா கவனிச்சுட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி எனக்கு மேத்ஸில் செஞ்சு எனக்கு அனுப்பி விட்டுடுங்க. ஓகேவா சில்ட்ரன்? தேங்க்யூ சில்ட்ரன்.